வணக்கம். நான் குணா மதிவாணன். சிம்ப்ளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர், டைரக்டர். இன்னைக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஹிட்லர் சீரிஸ்ல ரொம்பவே ஒரு முக்கியமான, அதே சமயத்துல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். எசென்ஷியல் கமோடிட்டீஸ் ஆக்ட். இந்த ஆக்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு 2026 பிரிலிமினரி எக்ஸாம், சிவில் சர்வீஸ் பிரிலிமினரி எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லயும், எக்கனாமிலயும் உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுதுங்களா? நீங்க எங்களுடைய கோர்ஸஸ கன்சிடர் பண்ணலாம். www.simplycurrentaffairs.com உடைய வெப்சைட்க்கு வந்தீங்கன்னா, அங்க ஹோம் பேஜ்லயே கோர்ஸஸ்ன்னு இருக்கும். அங்க பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 75x75ன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரோகிராம் இருக்கு. அது வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரோகிராம் இல்ல. அதுல கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டு ஸ்ட்ராட்டஜியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் எக்கானமி கோர்ஸ் இருக்கு. அதுல 4 டெஸ்ட்டுமே இருக்கு. நீங்க அந்த கோர்ஸ் பத்தியும் 75 பத்தியும் உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா, நீங்க வெப்சைட்ல வந்து நீங்க பாருங்க. அதுல எங்களுடைய பெய்ட் இனிஷியேட்டிவ் அஸ் வெல் அஸ் ஃப்ரீ இனிஷியேட்டிவ்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். எசென்ஷியல் கமோடிட்டீஸ் ஆக்ட். ஒரு காலத்துல எல்பிஜி கேஸ் கனெக்ஷன்ங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எல்லார் வீட்லயும்லாம் எல்பிஜி கேஸ் கனெக்ஷன்லாம் இருக்காது. ஆனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த எல்பிஜி கேஸ் கனெக்ஷன்ங்கிறது ரொம்ப, ரொம்ப ஒரு எசென்ஷியல் ஐட்டமா போயிடுச்சு. எப்படி ஒரு இன்டர்நெட் எசென்ஷியலா இருக்கோ, எப்படி ஒரு எலக்ட்ரிசிட்டி எசென்ஷியலா இருக்கோ, அந்த மாரி எல்பிஜி கேஸ் கனெக்ஷனும் ரொம்பவே எசென்ஷியலா ஆயிடுச்சு. கவர்மெண்ட் இதற்காக நெறைய எஃபோர்ட் எடுத்திருக்காங்க. நீங்க பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாலாம் பாருங்களேன். 2016ல கொண்டு வரப்பட்ட ஸ்கீம். அந்த ஸ்கீம் மூலியமா பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்துட்டு அம் பெனிஃபிஷியரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த எல்பிஜி கனெக்ஷன ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துக்கு ஒரு ரீஃபில்க்கும் ஒரு 12 வாட்டி அதிகபட்சமா ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க ரீஃபில் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட ரூ. 300 வரைக்கும் சப்சிடியும் குடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி எஃபர்ட்ஸ்னால இந்த உஜ்வாலா ஸ்கீம் மூலியமா மட்டுமே ஒரு 10,00,00,000 குடும்பங்களுக்கு மேல எல்பிஜி கனெக்ஷன் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்பிஜி கனெக்ஷன்ஸ் மட்டும் இல்ல. இப்ப நீங்க இந்த கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் நெறைய சிஎன்ஜி வெஹிக்கிள், சிஎன்ஜி ஆட்டோ, சிஎன்ஜி கார்லாம் கூட பார்க்குறோம் இல்லையா? இப்படி பல வகையான கேஸ் அது சிஎன்ஜியா இருக்கலாம், எல்பிஜியா இருக்கலாம், இல்ல வெறும் நேச்சுரல் கேஸா இருக்கலாம். இதோடைய கன்சம்ப்ஷன் பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகன்ட்டா இன்கிரீஸ் ஆயிருக்கு இந்தியால. அதே சமயத்துல நம்ப கிட்ட கேஸோ, இல்ல பெட்ரோலியம் ஐட்டம்ஸோ அதிகமா இல்ல. நம்ப இம்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போன வீடியோலயே அத பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். போன வீடியோ பார்க்கலன்னா, அந்த வீடியோவ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ நம்ப ஒரு இம்போர்ட் இந்த எனர்ஜி எல்லாமே இம்போர்ட் டிபெண்டன்ட்டா நம்ப இருக்கோம். அப்போ இந்த இம்போர்ட் டிபெண்டன்ட்டா இருக்கும்பொழுது, கிட்டத்தட்ட 50% ஆஃப் அவர் இந்த ஆயில், கேஸ் இம்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிற பகுதி வழியா தான் இந்தியாவுக்கு வந்து சேருது. ஆனா, இங்க பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவும், இஸ்ரேலும் அவங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்ல பார்த்தீங்கன்னா, ஈரான் ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கு. ஸோ ஈரான் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ங்கிற பகுதிய வந்துட்டு அவங்க லிட்டரலி அத பிளாக் பண்ணிட்டாங்க. அது ஒரு 36 கிலோமீட்டர் தாங்க வைடா இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு வழிப்பாதை. அதாவது ஒரு ஒரு வாட்டர் வே சரிங்களா? அந்த சின்ன வாட்டர் வே 36 கிலோமீட்டர் அது வழியா தான் நம்ம கப்பல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து சேரும். எங்க இப்ப துபாய்லருந்து, சவுதி அரேபியாலருந்து கிளம்பி இந்தியாவுக்கு அந்த பெட்ரோலா இருக்கட்டும், மத்த ஐட்டம்ஸ கொண்டு வரதுக்கு அந்த ரூட் வழியா தான் வரணும். அந்த ரூட்ட ஈரான் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால ஒரு 50% ஆஃப் எனர்ஜி இந்தியாவுக்கு வரதுங்கிறது கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அதனால ஒரு பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இந்த தட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த வீட்ல இருக்கிற இந்த எல்பிஜி கேஸ், இந்த வெஹிக்கிள்க்கு யூஸ் பண்ற சிஎன்ஜி அங்க தான் வந்துட்டு இது அதிகமா தெரிய வருது. ஸோ கவர்மெண்ட் இந்த பற்றாக்குறைய நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணணுங்கிறதுக்காக எசென்ஷியல் கமோடிட்டீஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்த இன்வோக் பண்ணியிருக்காங்க. அது என்ன எசென்ஷியல் கமோடிட்டீஸ் ஆக்ட்? இது 1955ல கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இந்த சட்டம் அப்ப ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, 1950ஸ்ல நான் சொல்றேன். அப்போ இந்தியால பார்த்தீங்கன்னா, சஃபிஷியன்ட்டான ஃபுட் கிரெயின்ஸ் இல்ல. ஃபுட் செக்யூரிட்டி ப்ராப்ளம் அதிகமா இருந்துச்சு. நம்ம மத்த நாட நம்பி தான் இருந்தோம். அரிசியோ, கோதுமையோ மத்த நாட நம்பி தான் நம்ம இருந்தோம். இம்போர்ட் பண்ணி அத இங்க நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த தருணத்தில பார்த்தீங்கன்னா, சில ட்ரேடர்ஸ், மிடில் மென் அவங்க வந்துட்டு இந்த சிட்யூவேஷன மிஸ்யூஸ் பண்ணாங்க. அவங்க பதுக்குனாங்க. அரிசி, கோதுமை எல்லாத்தையும் பதுக்கி அதிக விலைக்கு வித்தாங்க. இந்த மாரி சிட்யூவேஷன டேக்கிள் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் எசென்ஷியல் கமோடிட்டீஸ் ஆக்ட். இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஐட்டம்லாம் எசென்ஷியல் கமோடிட்டி அப்படின்னு டிஃபைன்லாம் பண்ணல. எசென்ஷியல் கமோடிட்டினா என்னன்னு டிஃபைன்லாம் பண்ணல. ஆனா, இந்த சட்டம் வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு அதிகாரம் குடுக்குது. என்ன அதிகாரம்? சென்ட்ரல் கவர்ன்மென்ட் நெனச்சா, எந்த ஒரு பொருளையும் இந்த சட்டத்துக்கு கீழ நம்ம எசென்ஷியல் கமோடிட்டியா கொண்டு வரலாம். அவங்க நெனச்சாங்கன்னா, ஒரு பொருள எசென்ஷியல் கமோடிட்டின்னு இந்த சட்டத்துக்கு கீழ கொண்டு வர முடியும். எசென்ஷியல் கமோடிட்டினா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் இல்ல. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அந்த சிட்யூவேஷனுக்கு ஏத்த மாரி நெனச்சாங்கன்னா கொண்டு வந்துரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபேஸ் மாஸ்க்,
இந்த ஹேண்ட் சானிடைசர் இதுக்கெல்லாம் பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. ஸோ உடனே இந்த சட்டத்த இன்வோக் பண்ணி மத்திய அரசாங்கம் என்ன பண்ணினாங்கன்னா, இந்த ஃபேஸ் மாஸ்க், சானிடைசர் எல்லாத்தையுமே இந்த எசென்ஷியல் கமோடிட்டீஸ் ஆக்ட்குள்ள கொண்டு வந்தாங்க. சரி, இப்படி ஒரு பொருள நம்ம கொண்டு வரதுனால சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் என்னலாம் பண்ண முடியும்? சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு நெறைய பவர் கிடைச்சிரும். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ரெகுலேட் பண்ணலாம். என்ன ரெகுலேட் பண்ணலாம்? அந்த பொருட்கள ப்ரொடியூஸ் பண்றத ரெகுலேட் பண்ணலாம். அந்த பொருட்கள டிஸ்ட்ரிபியூட் பண்றத ரெகுலேட் பண்ணலாம். அந்த பொருட்கள விக்கிறதுலயுமே நீங்க ரெகுலேட் பண்ண முடியும். எங்க விக்கலாம்? எவ்வளோ விக்கலாம்? எதுக்காக விக்கலாம்ன்னு ரெகுலேட் பண்ண முடியும். அந்த பொருட்களுடைய விலைய கூட நீங்க லிமிட் பண்ண முடியும். இதுக்கு மேல நீங்க விக்கக்கூடாது அப்படின்னு நீங்க லிமிட் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, ஸ்டாக் பைலிங். இப்போ நீங்க உங்க குடவுன்ல நீங்க எவ்வளோ ஃபேஸ் மாஸ்க் நீங்க வைக்கலாம், சானிடைசர் நீங்க வைக்கலாம். இந்த மாதிரிலாம் கூட ரெகுலேட் பண்ண முடியும். ஸோ இந்த எசென்ஷியல் கமோடிட்டீஸ் ஆக்ட்ல பார்த்தீங்கன்னா, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் இருக்கு, வெஜிடபிள்ஸ் இருக்கு, உங்களுக்கு அதர் ஃபுட் கிரெயின்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி முக்கியமான கமோடிட்டீஸ் எல்லாமே இதுக்குள்ள போட்டிருக்காங்க. ஸோ இப்போ கவர்ன்மெண்ட் இந்த டாபிக் ஏன் நியூஸ்ல வந்திருக்குன்னா, இப்போ கவர்ன்மெண்ட் இந்த ஆக்ட்ட இன்வோக் பண்ணியிருக்காங்க. இப்ப என்ன இன்வோக் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த கேஸ் ஐட்டம்ஸ் நெறைய கேஸ் ஐட்டம் இருக்கு இல்லையா? சிஎன்ஜி, எல்பிஜி நெறைய கேஸ் ஐட்டம் இருக்கு. நான் வேற ஒரு வீடியோல டீட்டெயில்டா இந்த கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ்னா என்ன? எல்பிஜினா என்ன? வெறும் நேச்சுரல் கேஸ்னா என்ன? பயோகேஸ்னா என்ன? அந்த பேசிக்ஸ் டிஸ்கஷன நான் இன்னொரு கிளாஸ்ல நடத்துறேன். இப்ப விஷயம் என்னன்னா, இப்படி நெறைய அந்த கேஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ப்ராடக்ட்ஸ் உடைய அவைலபிலிட்டில ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இந்த கேஸ் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஹவுஸ்ஹோல்டு லெவல்ல வீட்ல யூஸ் பண்றாங்க. வெஹிக்கிள்ல சிஎன்ஜி யூஸ் பண்றாங்க. ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இப்படி நெறைய செக்டார்ஸ்ல இந்த கேஸ் ஐட்டம்ஸ யூஸ் பண்றாங்க. ஸோ கவர்ன்மெண்ட் இந்த சட்டத்த எசென்ஷியல் கமோடிட்டீஸ் ஆக்ட்ட இன்வோக் பண்ணி, இந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன இப்ப ரெகுலேட் பண்றாங்க. அதாவது இந்த கேஸ் எங்கெங்கெல்லாம் கன்சியூம் பண்ணப்படுதோ, அத வந்துட்டு ஒரு செக்டார் வைஸ் அடுக்குறாங்க. பிரையாரிட்டி செக்டார் 1, பிரையாரிட்டி செக்டார் 2. இப்ப செக்டார் 1ல பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்ஹோல்ட் அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ். அவங்களுக்கு பிரையாரிட்டி செக்டார் 1ன்னு சொல்றாங்க. இந்த ஃபெர்டிலைசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இண்டஸ்ட்ரீஸ பிரையாரிட்டி செக்டார் 2ங்கிறாங்க. இந்த மாரி பிரையாரிட்டி செக்டார் 3, 4ன்னு பிரிக்கிறாங்க. பிரிச்சு இந்த கேஸ் அவைலபிலிட்டிய முதல்ல செக்டார் 1 குடுப்போம். அப்புறம் செக்டார் 2 குடுப்போம். அப்புறம் செக்டார் 3 குடுப்போம். அப்படின்னு பிரையாரிடைஸ் பண்ணி, இந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன கொஞ்சம் டைரக்ஷன மாத்தி, ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கும், வெஹிக்கிள்ஸ்க்கும் பிரையாரிட்டி குடுத்து, டிஸ்ட்ரிபியூஷன பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த எசென்ஷியல் கமோடிட்டீஸ் ஆக்ட்ங்கிறது நியூஸ்ல வந்துச்சு. உங்களுக்கு இந்த டாபிக் பத்தி ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லாம, எங்க இனிஷியேட்டிவ் பத்தி உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. உங்க ஃபீட்பேக் தான் எனக்கும், என் டீமுக்குமே ஒரு பெரிய மோட்டிவேஷன். ரைட். உங்கள அடுத்த வீடியோல ஒரு இன்ட்ரஸ்டிங் டாபிக்ல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.